யுக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் கடுமையான தாக்குதல்களுக்கு மத்தியில் 98 வயது யுக்ரைன் மூதாட்டி ஒருவர் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று தப்பியுள்ளார். லிடியா ஸ்டெபானிவ்னா என்ற அந்த மூதாட்டி உணவு தண்ணீரின்றி பலமுறை சோர்ந்து கீழே விழுந்தும் கூட கொஞ்சம் கூட மனம் தளராமல் 10 கிலோமீட்டர் தூரத்தை கைத்தடி உதவியுடன் நடந்தே கடந்துள்ள சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள டொனட்ஸ்கில் உள்ள ஒச்செரிடைனில் இருந்து யுக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை அவர் அடைய முயன்றுள்ளார். இறுதியாக யுக்ரைன் ராணுவத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட அவர் தொடர்ந்து போலீசில் ஒப்படைக்கப்பட்டு அவருக்கு தங்க இருப்பிடம் வழங்கப்பட்டது. வடகிழக்கு லண்டன் ரயில் நிலையம் அருகே வாளுடன் வந்த நபர் அங்கிருந்தவர்களை சரமாரியாக தாக்க துவங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேகத்தின் பேரில் 36 வயது மதிக்கத்தக்க நபர் கைது செய்யப்பட்டார். தனது வாகனத்தை துர்லோ கார்டனில் உள்ள ஒரு வீட்டின் மீது மோதிவிட்டு அவர் வாளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் 2 போலீசார் உட்பட பலர் காயமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தீவிரவாத தாக்குதல் போல் தெரியவில்லை என்றும் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.